ஹலோ நண்பா, த காஞ்சூரிங் ஃப்ரான்ச்சைஸோட கடைசி மூவியான த காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் போட்டே இருப்போம். சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்ன? இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா நம்ம லோரின் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. இந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற சமயத்தில் ஒரு ஆன்டிக் ஷாப் போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு மிரர் இருக்குது. அதை டச் பண்ணும்போது அவங்களுக்கு சில விஷன்ஸ் வருது. அங்கே விஷன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வயிற்று வலி வந்து தினம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அங்கே குழந்தையும் போகிறது. சில வருஷங்கள் கழிச்சு அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்குது. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்ததுக்கப்புறம் சில பிரச்சனைகள், அமானுஷ்ய விஷயங்கள், பேயெல்லாம் இருக்கிறதால நம்ம லோரின் ஃபேமிலிக்கு தெரிய வருது. இவங்க தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த ஃபேமிலியை காப்பாற்றினாங்களா இல்லையா, அந்த பேயை ஓட்டி அந்த ஃபேமிலியை காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த பேய் என்னென்ன பண்ணுச்சு, அந்த ஃபேமிலி நல்லபடியாக காப்பாற்றினாங்களா இல்லையா, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. காஞ்சூரிங் ஃப்ரான்ச்சைஸ் மூவியெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் கதை, சிம்பிளாக இருக்கும். ஒரு வீட்டில் பேய் அதை இவங்க ரெண்டு பேரும் போய் தடுக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, பிடிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அதே தான் காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரரை கம்மி பண்ணிட்டு ஃபேமிலி போர்ஷன்ஸ் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. ஆனால் ஹாரர் சீக்வன்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டு அது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவி ஓகே, ஒரு சிம்பிளான கதை எடுத்து வச்சு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 80s நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன் பர்சன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் பெட்டராக ஸ்டோரி பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஃபேமிலி போர்ஷன்ஸ் மட்டும் கம்மி பண்ணிட்டு ஹாரர் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே வந்திருக்கும். மற்றபடி மூவி ஓவராலாக ஓகேவே, டெஃபினட்டாக நீங்கள் தேட்டர்ஸ் போய் பார்க்கலாம்.